வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என எல்லா உள்ள இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் தீபாவளி சபதம் எனும் தலைப்பில் ஒரு சில சிந்தனை வரிகள். வழக்கத்தை விட நான் ரொம்ப மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கிறேன். அதற்கு நிச்சயமாக நீங்கள் தீபாவளி ரொம்ப சீக்கிரம் வந்துட்டதுனால அப்படின்னு கூட நினைக்கலாம். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதைவிட முக்கியமான காரணம், கடந்த வாரம் நான் பேசிய நூலகம் வாசிப்பு குறித்து 50க்கும் மேற்பட்டவர்கள் நேரடியாகவும் கை தொலைபேசி வழியாகவும் சந்திக்கும் போதெல்லாம் சொன்ன ஒரு வார்த்தை, இனிவரும் காலங்களில் நிச்சயமாக எங்கள் குடும்பத்தோடு வாரத்தில் மாதத்தில் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ நூலகம் சென்று வாசிக்கப் போகிறோம். பிள்ளைகளுக்கு நிறைய கதை, கட்டுரை, கவிதை, தன்முனைப்பு, சுய வாழ்வியல் புத்தகங்களை வாங்கி கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்த போகிறோம் என்று. இது உண்மையிலே ஒரு தித்திப்பான தீபாவளி பலகாரங்களை விட ரொம்ப இனிமையானதாக இருக்கிறது. நிச்சயமாக வாசிக்கும் சமுதாயம் தலைநிமிரும் தானே, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆக இத்தகைய ஒரு நல்ல நிலை உருவாக வேண்டும். அதற்கு என்னுடைய பேச்சு மட்டும் காரணம் அல்ல. மணிக்கவிஞர், நாடறிந்த ஒரு அண்ணன் பாதாசன் எழுதிய வாசிப்பு குறித்த கவிதையும் பெரிய ஒரு எழுச்சியையும் சிந்தனை புரட்சியையும் கொடுத்திருப்பதாகவே நான் நினைக்கின்றேன். எனது பேச்சும் அவரது எழுத்தும் ஏதோ நம்மவர்கள் மனதை ஓரளவாவது மாற்றியிருக்கிறது என்றால் அந்த இறைவனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நிச்சயமாக இந்த மாற்றங்கள் தொடர வேண்டும். கடந்த வாரம் கூட மலேசிய தமிழர் மேம்பாட்டு சங்கத்தின் தேசிய தலைவர் ஐயா ஆசு மலையரசன் கூப்பிட்டு சொன்னார், நாங்களும் பேருந்து ஏற்பாடு செய்து நூலகத்திற்கு தமிழ் பள்ளி மாணவர்களை அழைத்து சென்று வாசிக்க செய்ய போகிறோம் என்று. இதெல்லாம் நல்ல விஷயங்கள். கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பு மலாயா பல்கலைக்கழகத்தில் நல்லாசிரியர் கோபாலன் எழுதிய கொக்கியும் திரவி குத்தும் நூல் வெளியீட்டிற்கு சென்றிருந்தேன். அந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருந்த மாண்புமிகு தத்துஸ்ரீ எம் சரவணனோட பேச்சு அற்புதமான பேச்சுங்க. அவர் வழக்கமாக எல்லா நிகழ்வுகளிலும் மிக தரமான இலக்கிய உரையாற்றுகிறார். அப்போ தான் நான் நினச்சேன், இவருக்கு எங்கேருந்து இதெல்லாம் கிடைக்குதுன்னா நிறைய வாசிக்கிறாரு. இவர் குறுக்கு வழி எதுவும் கிடையாது, நிறைய வாசிக்கிறாரு. இளைஞர்களை நீங்களும் வாசிக்கிறீர்கள் என்பதை நான் உணர்வேன். ஆனால் இணையத்தில் மட்டும் வாசித்து கொண்டிருக்காதீர்கள். புத்தகங்களை அரவணையுங்கள். புத்தகங்கள் அதை தொட்டு அதை முகர்ந்து வாசிக்கும்போது கிடைக்கிற இன்பமே பேரின்பம். அந்த நிகழ்ச்சியில் கூட ஒரு 5 மாணவர்கள் ஓடி வந்து என்னிடம், ஐயா எங்களை தெரிகிறதா என்றார்கள். நான் தெரியவில்லை என்றவுடன் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அவ்வப்போது எங்களுடைய பள்ளிக்கு தன்முனைப்புக்கு வந்திருக்கின்றீர்கள். கடந்த வருடம் கூட சுப்பமைன் நடத்திய நூலகம் நோக்கி புத்தக அந்த அந்த நிகழ்வில் நாங்கள் பரிசு பெற்றவர்கள். கதை, கட்டுரை, கவிதை மலாயிலெல்லாம் எழுதி தமிழ்லையும் எழுதி பரிசு பெற்றவர்கள் என்று. ஆக அந்த மாணவர்களுடைய சிந்தனை போக்கை இந்த மாதிரி நூல் வெளியீட்டிற்கெல்லாம் வரக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு அந்த பெற்றோர்களுக்கும் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் ஐயா தமிழரசு அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். நாடு தழுவிய நிலையில் நம்முடைய ஆசிரியர்கள் மனம் வைத்தால் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். ஆக இந்த நூலகங்கள், அவர் 10,000 புத்தகங்களை தனது நூலகத்தில் சேர்த்து அதை வாசிக்க ஊக்குவிக்க அவர் தொடர் முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த நிலை நாடு தழுவிய நிலையில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிக்கூடங்கள், ஆலயங்கள், பொது இடங்கள் எல்லாம் நூலகங்கள் திறக்கப்பட வேண்டும், வாசிக்கப்பட வேண்டும். அன்றே நமக்கு பொற்காலம் என்று கூறி அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். அன்புடன் மு. கணேசன்.